ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் வகை வகையான ஸ்வீட்ஸ் நம்ம கடையில் வாங்கி தீபாவளி செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷான இந்த ரவா லட்டு ஸ்பெஷல் தாங்க. அதே கைப்பக்குவத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1.5 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் நட்ஸு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி நட்ஸு சேர்த்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் நட்ஸ் எதுவுமே சேர்க்கலை. ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நெய்யோடு சேர்த்து நல்ல ஒரு வாசனை தருங்க. அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அதோட அடிப்பகுதி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கருக ஆரம்பிச்சிரும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1 1/4 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரவை வந்து வறுபட்டுரும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா சூடாக இருக்கும் போதே இது கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். நீங்கள் மறுபடியும் சிம்மில் கீது வச்சிடாதீங்க. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூடான பால் காய வச்சது சூடான பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டீ டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பால் நீங்கள் அதிகமாக சேர்த்திட்டிங்கனாலும் கொலன்னு போயிடும். நமக்கு பிடிக்கவே வராது. அதனால வந்து பார்த்திங்கன்னா சும்மா துளுண்டாக சேர்த்து நம்ம கலந்து விடணும். அப்படி துளுண்டாக சேர்ந்து கலந்து விடும்போது பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரையும் மெல்ட் ஆகி வரும். உங்களுக்கு நல்லாவே பார்க்கறது தெரியும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க இருந்துச்சுன்னா ஒரேடியாக தயவு செஞ்சு பால் கலந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே இதாக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால வந்து பார்த்திங்கன்னா துளுண்டாக சேர்த்து நல்லா கலந்துகிட்டே வந்தீங்கன்னா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி எந்தளவுக்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஈரப்பதமாக அதுவே வந்துட்டுருக்கு பாருங்கள். பால் என்னமோ கொஞ்சம் தான் சேர்த்தோம். சர்க்கரை மெல்ட் ஆகி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு பிடிக்கிற பதம் லட்டு பிடிக்கிற பதம் வந்துச்சு அப்படின்னா உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பதம் வரல உடஞ்சி போச்சுன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.